ஹாய். இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அம்மா ஆகட்டும், சிஸ்டர் ஆகட்டும், ஃப்ரெண்ட் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் நம்ம எங்கேயாவது ஒரு கேதரிங்ல பார்க்கும்போது ஐயோ இந்த மாதிரி பீரியட்ஸ் வராமல் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, என் பொண்ணுக்கு என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதை நம்ம ரெகுலராக கேட்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கவலை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருக்கே நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒரு கவலை இருக்கு. சில பேருக்கு வந்து வெயிட் லாஸ் கிளினிக் போகிறதா, காஸ்மெட்டிக் கிளினிக் போகிறதா, ஸ்கின் கிளினிக் போகிறதா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு எங்க ப்ராப்ளம் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாததுனால. அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து ஸ்கின்னை மட்டும் எக்ஸ்டர்னலை மட்டும் கரெக்ட் பண்றதா, வெயிட் லாஸ் பண்ண முடியாம போறதுனால அதுக்கு ஜிம்முக்கு போய் கட்டுறதா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ல எல்லா இடத்துலயும் பைசாவை போய் செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு ஒரு 1 இயருக்கு 6 மந்த்ஸ்க்கு ப்ரோக்ராம் போட்டு வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. பட் ஆனா யாராலுமே அதை கம்ப்ளீட் பண்ண முடியாதுங்கிறதா ரியல் ஃபேக்ட். ஸோ இவங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு வெல்னஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஹோலிஸ்டிக்கா இருக்கணும் இல்லையா. ஸோ ஐ எம் டாக்டர் புவனேஸ்வரி ஃப்ரம் ஜிபிஆர் ஃபர்டிலிட்டி சென்டர். ஸோ என்னோட 20 இயர்ஸ் ப்ராக்டிஸ்ல நான் பார்க்கறது, நம்ம கவுன்சிலிங் எப்படி பண்ணாலுமே அதுக்கான ஸ்ட்ரக்சர்டா ஒரு ப்ரோக்ராம் இருக்கணும் இல்லையா. நிறைய பேருக்கு நான் சொல்லி தெரிந்து நிறையவே நார்மல் ஆயிருக்கதை பார்க்குறேன். பட் இப்போ நிறைய பேருக்கு பிசிஓடி, ஒபேசிட்டி, ஹார்மோனல் இஷ்யூஸ், ப்ளீடிங் இஷ்யூஸ், இன்ஃபர்டிலிட்டி இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது நம்ம கொஞ்சம் அதை ஃபோக்கஸ் பண்ணணும். அஸ் அ சோஷியல் காஸாக நாங்கள் எடுத்து ஜிபிஆர் வந்து ஒரு வெல்னஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜிபிஆர் வெல்னஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஹோலிஸ்டிக் நான் மெடிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம. ஸோ மெடிசன்ஸ் இல்லாம, அது நிறைய பேரும் கேட்குறது தானே, மெடிசன் இல்லாம பண்ணணும், ரொம்பவும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, நிறைய டைம் கன்சியூம் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்காக தான் இந்த ப்ரோக்ராமை டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை பத்தி எங்க டாக்டர் சிந்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை டீட்டெயிலாக நீங்க கேட்டுக்கோங்க. ஹலோ எவ்ரிவான். நம்ம வந்து ஜிபிஆர் வெல்னஸ் ப்ரோக்ராம்னா என்னன்னு சொல்லி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்தோம். ஸோ இந்த வெல்னஸ் ப்ரோக்ராம் இட்ஸ் ஒரு 12 வீக் ப்ரோக்ராம். ஸோ இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா, பிசிஓ இருக்கவங்க, ரொம்ப ஒபீஸா இருக்கவங்க, வெயிட் லாஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கவங்க, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கவங்க, பிரெக்னன்சிக்கு பிளான் பண்றவங்க, மேரேஜ்க்கு பிளான் பண்றவங்க, இல்ல பிரெக்னண்டா இருக்கவங்க, இல்ல போஸ்ட் நேட்டல் மதர்ஸ், டெலிவரி ஆனவங்க, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கவங்க, மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க, இவங்க எல்லாருமே இந்த ப்ரோக்ராம்ல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வீக் 1ல வந்து நம்ம என்னென்னலாம் நம்ம வந்து கவர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ பேசிக் ஒரு இன்ட்ரடக்ஷன் அபவுட் வெல்னஸ்னா என்ன அதை பத்தி நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கப்புறமா சிம்பிள் யோகா போசஸ், பேசிக் யோகா போசஸ் அதை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா ஒரு கைடட் மெடிடேஷன் வந்து நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் இது கூடவே வந்து வில் பி ப்ரொவைடிங் யூ ஒரு ட்ரிங்க். அது என்ன ட்ரிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷிங் லெமனேட். ஸோ ரெஃப்ரெஷிங் லெமனேடோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதோட மெயின் இன்கிரீடியன்ட் என்ன, லெமன் ஜூஸ். ஸோ லெமன் ஆஸ் யூ ஆல் நோ பேர்ல வந்து ரிச் இன் விட்டமின் சி. விட்டமின் சியில் ரிச்சாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாத்தையும் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து என்னன்னா, இதனால விமனுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓவரிஸோடைய ஃபங்க்ஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அதனால எக் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வந்து மென்னுக்கு வந்து ஸ்பெர்மோடைய கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் இது வந்து ஒரு ஆல்கலைசிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இது நம்ம பாடியோடைய ஹார்மோனல் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணும். எப்படின்னா pH வந்து இட் வில் மெயின்டைன், ஹெல்ப்ஸ் இன் லிவரோடைய நல்ல டீடாக்சிஃபை பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதனால தேர்பை ஹார்மோனல் இம்பேலன்ஸும் வந்து நம்மளுக்கு கரெக்ட் ஆகும். ஆல்சோ இது வந்து நம்ம கட்ல இருக்க டைஜஸ்டிவ் என்சைம்ஸையும் வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்றதுனால நியூட்ரியன்ஸும் வந்து அப்சார்ப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் பண்றதுனால நமக்கு ஓவரால் வந்து பாடி வெயிட்டும் வந்துட்டு லூஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி வந்து லிவர் டீடாக்சிஃபிகேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இது வந்து ஃபேட் மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடி ஃபேட்டையும் வந்து குறைக்கும். அதனால வெயிட் லாஸும் வந்து நடக்கும். இப்போ இந்த ரெஃப்ரெஷிங் லெமனேட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes சோக் பண்ணியிருந்த சியா சீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து லெமன் ஜூஸ், புதினா அண்ட் உங்க ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். இது நார்மல் வாட்டர் இல்ல நீங்க வந்து சில் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அது போட்டுட்டு தென் அது கூட வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர், இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தென் த ரெஃப்ரெஷிங் லெமன் ஜூஸ் இஸ் ரெடி. இது வந்து டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்ல நீங்க எடுத்துக்கலாம். போத் மென் அண்ட் விமன் இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீக்குக்குண்டான யோகா போசஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீக்ல வந்து நம்ம பார்க்க போற யோகா போஸ் வந்து 2. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ்
பத்மாசனா, அது வந்து லோட்டஸ் போஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் செகண்ட் வந்து விரிக்ஷாசனா, அதுக்கு வந்து ட்ரீ போஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 பேசிக் யோகா பண்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா மென்ஸ்ட்ரல் டிஸ்கம்ஃபர்ட். நமக்கு மந்த்லி பீரியட்ஸ் ஆகுறப்போ வந்து பெயின் இருக்கிறத வந்து எப்படி இந்த யோகா போஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மசில்ஸ் வந்து நல்லா வந்து ரிலாக்ஸ் ஆயிடும். நம்ம பெல்விக் ஃப்ளோர்ல இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரெச் ஆகி அந்த ரிலாக்ஸ் பண்றதுனால பெயின் வந்து ரெடியூஸ் ஆகும். அண்ட் இந்த யோகா போசஸ் பண்றதுனால நம்ம பாடியில இருக்க நேச்சுரல் பெயின் கில்லர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா என்டார்பின்ஸ். அந்த என்டார்பின்ஸ் வந்து ரிலீஸ் ஆகி நம்மளுக்கு பெயின் எல்லாமே வந்து சப்சைட் ஆகும். அண்ட் செகண்ட் திங் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த யோகா போஸ் பண்றதுனால ஜென்ரல் பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஸ்பெசிஃபிக்கா நம்ம ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ், அதாவது யூட்ரஸ், ஓவரிஸ், இதுக்கு எல்லாமே வந்து பிளட் சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் மூணாவது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த யோகா போஸ் பண்றதுனால நமக்கு பாடியில இருக்க ஸ்ட்ரெஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். எப்படி ரெடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாடியில வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து கார்டிசால். ஸோ அந்த கார்டிசால் லெவல்ல வந்து ரெடியூஸ் ஆகுறதுனால நம்மளுடைய ரீப்ரடக்டிவ் ஹார்மோன்ஸ், ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், இந்த மாதிரிலாம் ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹார்மோன்ஸுடைய டிஸ்ட்ரப்ஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அந்த சிக்னல்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட் ஆகும். ஸோ இந்த யோகா பண்றதுனால நம்மளுடைய மைண்டுமே வந்து கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும், மைண்டுமே வந்து காம் ஆகும். அது எப்படி அப்படின்னா, பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஸ்டிமுலேட் ஆகி அண்ட் தட் will lead to நம்மளோட மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும். இந்த 2 யோகா போசஸை ட்ரை பண்ணுங்க. ஸோ இதோடைய ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் ஆயிருக்கும், நீங்க செக் பண்ணிக்கலாம். டூ ட்ரை திஸ் அண்ட் லெட் அஸ் நோ. ஸோ என்ன, உங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி தானே? கண்டிப்பா ஒரு ப்ரோக்ராம் இப்படி வருமானு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா? அதுக்கு GBR is starting some steps. Please support us. Thank you.